ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பப்பாய் பிளான்ட்டை எப்படி போனஸை மெத்தட் மூலம் க்ரோ பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு தேவையான மண், அதுக்கு தேவையான கவுடக் சாணா பவுடர் எடுக்கணும். அடுத்து நம்மக்கிட்ட கொஞ்சம் பப்பாளி செடி எடுக்கணும். அது வந்துட்டு அதோட ஸ்டெம் சைஸு ரொம்ப திக்னஸாக நல்ல ஆக்டிவான பிளான்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்கணும். நீங்களே பார்க்கலாம் அந்த ஸ்டெம் சைஸ் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுரு செடி தொட்டிக்குள்ளாடி அந்த மண்ணை போட்டு அப்படியே அந்த சாணா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மண்ணையும் சாணா பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச செடியை நம்ம பப்பாய் செடியை அதுக்குள்ளாடி வச்சு மண் போட்டு நிரப்பணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பாட்டு ஃபுல்லாக அந்த அவ்வளோ பப்பாளி பிளான்ட்டையும் நம்ம ஒன்று ஒன்றா நட்டு வைக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகி தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இது அந்த செடி தொட்டிக்குள்ளே நல்லா க்ரோ ஆகி ஆக்டிவ் ஆகி கொஞ்சம் ஹைட்டாக வரணும். இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. இது போனஸை பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய மந்தும் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்பாளி பிளான்ட்டை பாருங்கள் எப்படி நட்டு வச்சுருக்கோன்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளான்ட் ரிலேட்டிவ்ஸான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டா சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய், டேட்டா. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். பாய் பாய்.